ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். அரசர் ஒருத்தருக்கு 3 அழகிய ராணிகள் இருந்தாங்க. ஒரு நாள் மன்னரும் முதல் ராணியும் அரண்மனை பூங்காவில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தாங்க. அப்போ அருமையான தென்றல் காற்று வீசி கொண்டிருந்துச்சு. தென்றல் காற்றில் ஆடிய ஒரு அழகிய மலர் ராணியின் கையின் மீது விழுந்துச்சு. வலியால ராணி துடித்தார். இதை பார்த்த மன்னர் பயந்து போனார். அவர் கைகளை பார்த்தார். மெல்லிய பூ விழுந்த இடம் மிகவும் சிவந்து போயிருந்தது. ஒரு மலர் விழுந்ததால் கை சிவந்து போகுமா என குழம்பி போனார். ராணியை அறைக்கு போய் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டார். மன்னர் தனது 2வது மனைவியுடன் ஜன்னலோரமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஜன்னலின் திரைச்சீலை விலகியது. ராணி திடீரென சப்தமிட்டு, இந்த நிலவின் ஒளி என்னை சுட்டி எரிக்கிறது என்றாள். மன்னருக்கு ஒன்று புரியவில்லை. திகைத்து போனார். என்ன, நிலவின் ஒளி சுடுகிறதா என்றார். ராணியின் முகம் முழுவதும் நிலவின் ஒளிப்பட்டு கொப்பளங்கள் உண்டாகி போனது. மன்னர் ராணியை தனது அறைக்கு சென்று ஓய்வெடுக்குமாறு சொன்னார். மற்றொரு நாள் தனது 3வது மனைவியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது ராணிக்கு தூரத்தில் யாரோ அரிசியை உரலில் போட்டு இடிக்கும் ஓசை கேட்டது. திடீரென்று ராணி அலறத் தொடங்கினாள். இந்த சத்தத்தை கேட்க முடியவில்லை. தயவு செய்து யாராவது நிறுத்தச் சொல்லுங்கள், என் தலை வெடித்துவிடும் போலிருக்கிறது என்று கூறிக்கொண்டே மயங்கி விழுந்து விட்டாள். அவளது கைகளும் முகமும் வேதனை தாங்காமல் சிவந்து விட்டது. மன்னர் ராணியை பத்திரமாக அவளது அறையில் உறங்கச் செய்தான். இந்த 3 ராணிகளில் யார் மிகவும் மென்மையானவள்? உடலை தீண்டாத சப்தம் கேட்டதற்கே 3வது ராணியின் உடல் சிவந்து போனது. 3வது ராணிதான் மிகவும் மென்மையானவள் என்றான் விக்ரமாதித்தன். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.